அதாவது ரொம்ப நேரமா நீங்க வாயை தவளை திறக்கிற மாதிரி திறக்கிறீங்களே தவிர பேச மாட்டேன். வாய் மூடு, பேசு. இல்ல பேசுறதுக்காக வாய் திறக்கிறேன். டாக்டர், ஒரே இல்யூஷனா இருக்கு. இல்யூஷனா? இல்யூஷனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே. அதாவது இந்த போன் இருக்கா? இருக்கா? இது இருக்கு, ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு. அப்ப இருக்கு. இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கிறதே வேற மாதிரி இருக்கு. அது நோக்கியால இப்பெல்லாம் நிறைய மாடல் விட்டுருக்காங்க மார்க்கெட்ல. நான் மாடலை பத்தி சொல்லல, மனுஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். புரியலையே. புரியலையா? புரியும்படியா சொல்லுமா? புரியும்படியா சொன்னாதானே புரியும். ஓகே, அப்ப புரியும்படியாவே சொல்றேன். அதான் டாக்டர், உலகத்துல எல்லாரும் லவ்ல விழுந்த மாதிரி நான் ஒரு தடவை காதல் வயப்பட்டேன். அது ஒண்ணு தப்பு. பேரு மது. அது பிரச்சனை தான், மாத்திக்கலாம் பேரு. அது ப்ராப்ளம் இல்ல. அதாவது நானும் அவளும் ரொம்ப கொஞ்சம் விட்டுடு, மூச்சு அடைக்க போறது. இல்ல, அவ்வளோ நெருக்கம்னு சொல்றேன். சரி சரி சரி. அதேதான் அன்பே, எங்களுக்கு பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டோம். அவகிட்ட சொன்னேன், இத பாரு மது, அதாவது அப்படி இப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவ அப்படி இப்படி நடந்துக்கிட்டா, இப்படி இப்படி நடந்துக்கிட்டா. அது தப்பு இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் மாங்க மாங்க லவ் பண்றல, மாங்க மாங்க லவ் பண்ணும்போது லவ் பண்றவன் அப்படி நடந்துக்காத, எப்படி நடந்துக்காத, எப்படி நடந்துக்கோ, எப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொன்ன பேச்செல்லாம் கேட்டு நடந்துருக்கா. ஏன் அப்படி நடக்க போகுது? இந்த பாரு, நீ இப்படி இப்படிலாம் பேசுறது கொஞ்சம் கூட இல்ல. அப்படி இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் அவ அப்படி இப்படி இருக்கா. இப்படி இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நீ இப்படி இருக்க. நீ இப்படி இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னா அப்புறம் அவ இப்படி இருக்க மாட்டா, இப்படிதான் இருப்பான். இப்படி இருந்தா எப்படி? இப்படி இருந்தா பொண்டாட்டிக்கு நல்லா இருக்க. நல்லா இருக்காதுல்ல. நீ என்ன சொன்ன? You mean the world to me ன்னு சொன்னியா? இந்த உலகமே எனக்கு நீதான்னு சொன்னேல. அப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி சிறுசா நடந்துக்கிட்ட, எப்படி இப்படி இப்படி சிறுசா நடந்துக்கிட்ட எப்படி? இந்த பாரு, நீ ரெண்டு பெரிய அப்படி ரெண்டு சின்ன அப்படி சொல்லியிருக்க. இப்ப முதல்ல பெரிய அப்படி அப்படி இருக்குதுல்ல, இன்வைட் ஜாயின் பண்ணாதது. ஓகே, அப்ப ரெண்டாவது அப்படி ஃபேவரட் பண்ணாதது. ஓகே, வாட் அபௌட் தி சின்ன அப்படி? பின் பண்ணாதது. நெக்ஸ்ட் அப்படி என்ன அன்ஃபாலோ பண்ணது. ஐயோ மடையா, நீ முதல்ல இதெல்லாம் தெளிவா இப்படி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அவ அப்படி இருந்திருப்பா. திடீர்னு பாதியில வந்து இப்படி இப்படிலாம் இருக்க கூடாது, இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னா அவ எப்படி இருப்பா? அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. முதல்லயே சொல்லியிருந்தா அப்படி இப்படி இருந்திருப்பியா? ஆமா, அப்படிதான் இருந்திருப்பா. என்ன கிட்ட வரமா? இனிமே இப்படி இப்படி நடந்துக்கோ, அப்படி இப்படி நடந்துக்கோன்னு முதல்லயே சொல்லிட்டா அப்படி இப்படி நடந்துப்பியா? கரெக்ட், வெரி சிம்பிள். ஐயோ சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டேன், தெளிவா இருக்கேன். சாரி. பாபி டாக்டர், இப்ப புரிஞ்சுதா என் பிரச்சனை என்னன்னு? ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு. நீ முதல்ல இருந்து அப்படி இப்படியே பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ராஜா. எப்படிப்பட்ட ஆள் ராணி? அப்படிப்பட்ட ஆளுலாம் இல்ல, நான் நல்ல பையன். எனக்கு என்னன்னா இருக்கு இல்ல, இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. ஐயோ, அதுக்கு தீர்வுலாம் எங்க கிடைக்காது? ஏதாவது ஆம்பளை டாக்டர். ஏய் அங்கே அப்படியே 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 திரும்ப போயிடு. ஐயோ, காலையிலே அப்படி இப்படி பேசும்போதே தெரியும் இன்னைக்கு எப்படி எப்படி நடக்க போகுதுன்னு. எப்படி எப்படியெல்லாம் நடந்து போச்சு. எப்படி எப்படியெல்லாமா ஆளுங்க இருப்பாங்க. ஐயோ, கொஞ்ச நேரத்துல என்னமா பயன்படுத்திட்டான் கடவுளே.